ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இஸ்ரேல் அப்டேட்டில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போர் நிறுத்த அழுத்தங்கள் உலகம் முழுவதும் இருந்து அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நெதன்யாகு தெனாவட்டாவும் அதாவது எதற்கும் அடங்காமல் நான் போரை தொடருவேன், கடைசி ஹமாஸ் இருக்க வரைக்கும் நான் விடமாட்டேன் அப்படின்றது தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காப்புல. இவ்வளோ அழுத்தம் வந்ததுக்கப்புறமும் இப்போ ஒரு அதிபயங்கர திட்டத்தை நெதன்யாகு போட்டது என்னென்னா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மிக கொடூரமான திட்டம் அது. அதை பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்க போகிறோம். அதற்கப்புறம் நேற்று மீண்டும் தெற்கு காசாவில் ராஃபா பகுதியில், அதாவது கிட்டத்தட்ட நம்ம எகிப்தோட பார்டர் தான் ராஃபா. இந்த ராஃபா எண்டில் இருக்குது. அந்த ராஃபா கிராசிங்லேருந்து தான் ஐநாவிலேருந்து வரக்கூடிய உணவுப் பொருள், மருந்து பொருள் எல்லாமே அந்த பக்கம் வந்துட்டுருக்கு. அந்த ராஃபா நகரத்தில், அதாவது முதல்ல காசாவில் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. அங்கே இருக்க மக்களை 15 லட்சம் மக்களை தெருவில் விட்டாங்க. அதில் 1.5 லட்சம் மக்கள் கான் யூனுஸ் அப்படின்ற பகுதியில் அங்கே டென்ட் போட்டு ஐநா டென்ட்டில் தங்கியிருக்காங்க. அவர்கள் மீதும் தாக்குதல் நடந்தது. அங்குள்ள மருத்துவமனை மீதும் தாக்குதல் நடந்தது. இப்போ ராஃபான்றது இடம் எகிப்து பார்டரில் இருக்குது. அங்கே கிட்டத்தட்ட 21 லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க, பாலஸ்தீனியர்கள். அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி பெரிய விஷயத்தை செய்ய போகிறார். அது என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த ராஃபா கிராசிங்கில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ராஃபா கிராசிங் பக்கத்தில் எகிப்தில் இருக்கக்கூடிய பார்டர் எப்படி இருக்குது, அங்கே எவ்வளோ கொடூரமான விஷயங்களை செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்ற காட்சிகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று தாக்குதல் நடந்த காட்சிகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்தடுத்து நான் போட போகிறேன். அதாவது நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா 117 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காசா பகுதி ராஃபா பகுதியில் எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க. இதற்கு என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல நெதன்யாகு திட்டத்தை பார்ப்போம். நெதன்யாகுக்கு உலகம் முழுவதும் நெருக்கடி வந்திருக்கு. அந்த நாட்டுக்குள்ளேயும் பயங்கரமான நெருக்கடி வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நெதன்யாகு திட்டத்தை நம்ம தீவிரமாக பார்ப்போம். அதாவது நெதன்யாகு பதவி விலக வேண்டும் என்று இஸ்ரேலுக்குள்ள எல்லா நகரங்களிலும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அங்குள்ள ஹபீமா ஸ்கொயர் அப்படின்ற இடத்துலையும் பெரிய போராட்டம் நடந்திருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு நெதன்யாகுவே பதவி விலகு அப்படின்னு சொல்லி நெதன்யாகு ஆட்சியை விட்டு இறங்க வேண்டும், இந்த மைனாரிட்டி ஆட்சியை கலைத்து விட்டு மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் அப்படின்றதெல்லாம் கோஷங்கள் எழுப்பப்பட்டிருக்கு முதல் முறையாக. அதாவது நெதன்யாகு பதவி விலக வேண்டும். அதாவது முதல்ல என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போராட்டம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, இந்த பிணை கைதிகளாக பிடித்து வைத்தவர்களை விடுதலை செய்ய வேண்டும், நெதன்யாகுவே நடவடிக்கை எடு அப்படின்ற இந்த போராட்டம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நெதன்யாகுவே பதவி விலகு அப்படின்ற அளவுக்கு மாறி இருக்கு. அந்த நாடு தேசிய கீதத்தை பாடிட்டு அந்த மக்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றொரு நகரமான ஃபார்ஷாபா அப்படின்ற நகரத்தில் மக்கள் ஊர்வலமாக போகிறாங்க. நெதன்யாகுவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி கொண்டு ஆயிரக்கணக்கானோர் ஊர்வலமாக போகிறாங்க. இப்போ இந்த 2 காட்சிகளை முதல்ல பார்த்துருங்க. பார்த்தீங்களா? இப்படி நெதன்யாகுக்கு உள்நாட்டில் பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நெதன்யாகு போட்டிருக்க அதிபயங்கர திட்டம் என்னென்னா, நெதன்யாகுக்கு பதவியில் இருக்கணும், பதவி வெறி, பணம் சம்பாதிக்கிறது. ஏற்கனவே பல ஊழல் வழக்கில் அவர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார் போன முறை. அப்புறம் உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லைன்னு ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அதுவும் வழக்கில் இருக்குது, நீதிமன்றத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நெதன்யாகுவை தூக்குறோம்னு சொல்லி ஜுடிஷியரி முடிவு பண்ணுறதுக்கு எதிர்கட்சிகளும் விரும்பலை, மக்களும் விரும்பலை, இந்த உலகமும் விரும்பலை, பாலஸ்தீனியர்களும் விரும்பலை, காசாவில் இருக்கக்கூடிய மக்களும் விரும்பலை அப்படின்ற நிலையில் என்ன பண்ணியிருக்காப்புலன்னா, நெதன்யாகுவோட கொடூர திட்டம், அதாவது தீவிர யூதர்கள் இருக்காங்களா, அவங்களோட திட்டம் என்னென்னா அதுதான் நெதன்யாகுவோட திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போரை நிறுத்தணும்னு எல்லாம் நெருக்கடி கொடுக்குறான். போரை நிறுத்த வேண்டிய சூழல் வந்தாலும் வந்துடும். இன்னும் சில நாட்களில், இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நிச்சயமாக நம்ம நிறுத்தி தான் ஆகணும். அமெரிக்காவே சொல்லிடுச்சு நமக்கு நிதி தராமல் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த போர் நிறுத்தத்துக்குள்ளாக என்னென்னா, ஏற்கனவே காசா நகரத்தை அழிச்சிட்டோம், பில்டிங்லாம் காலி பண்ணிட்டோம்,
இருந்தோம், கிட்டத்தட்ட 58,000 பேரை கொண்டுட்டோம், குழந்தைகள் உட்பட பெண்கள் உட்பட. இப்போ வந்து என்னென்னா, நம்ம இந்த போரை நிறுத்துறதுக்குள்ளே தெற்கு காசாவில் இருக்கிற ராஃபா பகுதியில் அடித்து குண்டை போட்டு எவ்வளோ பேரை கொல்ல முடியுமோ, எவ்வளோ குழந்தைகள், அதாவது அடுத்த ஜென்ரேஷன் வரக்கூடாது, அவங்கள பள்ளிக்கூடம் குழந்தைகளை கொல்லணும், பெண்களை கொல்லணுமோ அந்த அளவு கொன்றுவோன்னு ஒரு மாபெரும் திட்டத்தை, பெரிய கொடூரமான திட்டத்தை போட்டு வச்சுட்டு, சரி நீங்கள் சொல்லுங்கள், அதை நாங்கள் செயல்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி இராணுவ தளபதியும் சொல்லியிருக்கனால இப்போ ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கடல் வழியாகவும் சரி தரை வழியாகவும் ராஃபா பகுதிக்கு இவங்களை வந்து அவருடைய இராணுவத்தினரை வந்து குவித்து வருகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நேற்று நடந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட பரவலாக நடந்த 117 பேர் இறந்திருக்காங்க, 100 சில்லற பேர் வந்து காயமடைந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்க தாக்குதலை தொடங்கிட்டாங்க. நெதன்யாகுவோட திட்டம் என்னென்னா, நம்ம இந்த பதவி விட்டு போகிறோமோ இல்லையோ, இந்த ஆட்சி கவலுதோ இல்லையோ, இல்லை நெருக்கடிக்கு வருதோ இல்லையோ, போர் நிறுத்த சொல்கிறானோ இல்லையோ, அவங்க அந்த நெருக்கடி கொடுக்குற வரைக்கும் அதுக்குள்ளே எவ்வளோ பேரை பாலஸ்தீனியர்களை கொல்ல முடியுமோ கொல்லணுன்றது தான் அவனோட கொடூரமான திட்டமாக இருக்கிறது. ஸோ வந்து அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, எகிப்துக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்குது. எகிப்தில் ஏற்கனவே பாலஸ்தீனியர்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, மிக நெடிய, அதாவது மிக சுருள், அதாவது சின்ன, அதாவது அமெரிக்கா மெக்சிகோ பகுதியில் கூட என்னென்னா மெக்சிகோ மக்கள் நுழைஞ்சிடான்றதுக்காக ஒரு இது போட்டிருப்பாங்க, எதுனா சுருளாக அந்த கம்பி வேலி போட்டிருப்பாங்க. சரியா? இங்கே எப்படி போட்டிருக்கான்னு பாருங்கள். எகிப்து ஒரு இஸ்லாமிய நாடு தான், இருந்தாலும் பாலஸ்தீனிய மக்கள் தப்பி நம்ம நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காக இதுக்கு யார் செலவு பண்ணியிருக்கா? இஸ்ரேல் தான். நான் உங்களுக்கு காசு தரேன், வேலியை போடு அப்படின்ற மாதிரி. அந்த வேலியை பாருங்கள், நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க எப்படி இருக்குது. பார்த்தீங்களா, இப்படி ஒரு வேலி, தடுப்பு வேலி, மக்கள் உள்ளே வந்து விடாமல் எகிப்து போட்டிருக்கா. இப்போ வேறு சில பாதைகள் வழியாக எகிப்துக்குள்ளே இந்த மக்கள் போய், ஏன்னா வேறு நெருக்கிட்டான். அதாவது நார்த்து காசாலேருந்து 15 லட்சம் பேரை கொண்டு போய் மத்திய காசாலையும், அதாவது கான் யூனிஸ் நகரம், அதுக்கப்புறம் வந்து ராஃபா பகுதி, தெற்கு காசாவில் கொண்டு போய் அடைச்சிட்டான். இப்போ அவர்களை நெருக்கடி பண்ணி எங்கே தள்ளுறது, ஒரு அளவுக்கு மேலே ப்ரெஷர் ஆச்சுன்னா அவர் எங்கே போவாங்க? ஸோ அது மேலே தாக்குதலை வேறு நடத்துகிறான். இப்படி இருக்கும்போது அந்த மக்கள் ஏதாவது ஒரு கேப்பில் தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது எகிப்துக்கு நெருக்கடி வருது. எகிப்தும் இப்போ ஒரு பக்கம் சாய துவங்கி இருக்கிறது. சவுதி கூட சேர்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு எகிப்தும் வந்திருக்கு. என்ன சொல்லுதுன்னா, இந்த போர் காரணமாக ஐநா வர்றது போகிறது எல்லா விஷயத்து காரணமாக எங்களுக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, வாகன போக்குவரத்து அது இது நியாயப்பட்டதற்கு மக்கள் வேறு தப்பிச்சு வராங்கன்னு அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில் நடந்த தாக்குதலில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எப்படி குண்டை போட்டிருக்காங்கன்னா, ஐநாவை காசாவிலேருந்து வெளியேற்றணுன்ற திட்டத்தில் தான் வந்து நெதன்யாகு தொடர்ந்து ஈடுபட்டுருக்கார் இல்லையா. இதில் என்னென்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐநாவை சேர்ந்தவர்கள் தான் வந்து இவனுக்கு உதவுறாங்க, யாருக்கு? ஹமாஸுக்கு உதவுறாங்கன்னு சொல்லி ஒரு குண்டை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 ஐநா அதிகாரிகள், அவர்கள்லாம் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸை சேர்ந்தவங்க, அவர்களை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஐநாக்கு பொய்யை சொல்லி ஐநா மேலேயே ஒரு பழியை போடுறது, நீ ஆட்கள் பூரா வந்து ஹமாஸுக்கு உதவி செய்கிறான்ற மாதிரி ஒரு ப்ரெஷரை இவன் ஏற்படுத்தினோன்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நேற்று நடந்த தாக்குதல் திட்டமிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐநா அலுவலகமே வந்து ஹமாஸ் கொகைக்கு மேலே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை போட்டு சும்மா ஒரு போலியாக ஒரு வீடியோ, அதாவது ஐநா அலுவலகத்தை காமிச்சிட்டு வேறு எங்கேயோ இருக்கிற ஒரு கொகையை அட்டாச் பண்ணி ஒரு செய்தியை பரப்ப விட்டுருக்காங்க. உடனே இது பற்றி நாங்கள் விசாரிப்போம், ஐநா சொல்லியிருக்கு, இருந்தாலும் ஐநா இவர்கள் பொய் சொல்கிறாங்க அப்படின்றது தெரிந்த போதிலும் ஐநா ஒன்றும் செய்ய முடியாத ஒரு கை கட்டிய நிலையில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஐநா பொதுச் செயலாளரே நான் இவ்வளோ நாள் உயிரோடு இருக்கனா அப்படின்றதே அதிசயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருன்னா, இப்போ இஸ்ரேல் என்னென்ன கொலைக்குத்து பண்ணுவான்றது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். ஸோ இப்படி வந்து நெருக்கடி மேலே நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஐநா அலுவலக விஷயம் போகிறது. இந்த விஷுவலை காமிச்சா இது குகை மேலே இருக்குன்னு சொல்லி, குகை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா, ஒரு ஓட்ட மாதிரி இருக்குது, அது எங்கேயோ மண்ணுக்குள்ளே இருக்குது. ஐநா அலுவலகத்தையும் வீடியோ எடுத்து இந்த ரெண்டையும் அட்டாச் பண்ணி ஐநா அலுவலகம் வந்து குகை மேலே, ராஃபா இது ஹமாஸோட குகை மேலே இருக்குது. அந்த குகையை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அது 100 மீட்டர் போகுது, குகை வந்து 100 மீட்டரில் தோணுன மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து பொய் மேலே பொய் சொல்லி மிக கொடூரமாக அவர்களை தாக்க தயாராகி வருகிற நேரத்தில் அந்த மக்கள் அலறி கொண்டிருக்கிறார்கள். பலர் பேட்டி கொடுத்துருக்காங்க பல மீடியாக்களுக்கு. இருந்த போதிலும் ஈரான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இப்படி வந்து சவுத் காசாலை இவன் தாக்குதல்
நடத்தினா அப்படின்னா நாங்கள் ஹிஸ்புல்லாவுக்கு நேரடியாகவே ஆயுதத்தை கொடுப்போம், ஹிஸ்புல்லாவை தயார்படுத்தி உன்னை அடித்து மரண அடி உன்னை அடிப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டத்தை போட்டு அவருடைய ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஓப்பனாகவே நேற்று என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து நீ வந்து இங்கே இறங்கின அப்படின்னா ஈரான் வந்து ஹெஸ்புல்லாவை வந்து நேரடியாக சப்போர்ட் பண்ணி அவர்களுக்கு ஆயுதம் வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மீண்டும் அந்த பகுதியில் மற்றும் ஒரு அப்டேட்டோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.